இப்போ இந்த வண்டி நம்ம ஃப்ரெண்டு எல்லாமே பிரிச்சுருக்குறோம். பம்பரு அப்புறம் வந்து மறுகாடு எல்லாமே பிரிச்சுருக்கோம். இவங்க வந்து பெயிண்ட்டுக்கு விட போகிறேன்றாங்க. இப்போ நம்ம வேலை பார்க்குற இடத்துல வந்து நம்ம பெயிண்ட்டுக்கு விட்டாலுமே கூட அந்த இடத்துலலாம் கவர் ஆகாது. நம்ம மறுகாடு பம்பர்லாம் மாட்டிடுவோம். நம்ம பார்த்த ஒர்க்குக்கு ஓரளவு நம்ம வந்து இதே பெயிண்ட்டை வாங்கி நம்ம வந்து ப்ரெஷ்ஷாலே அடிச்சிட்டோம்னா அந்த இடம் துரு பிடிக்காமல் இருக்கும். அதனால் நம்ம ஃபுல்லாக கிரைண்டிங் பண்ணிட்டு பெயிண்ட் வச்சிடறாங்க. நம்ம இந்த ஸ்விஃப்ட் டிசைரில் என்ன வேலை பார்க்குறோன்னா 2 மறுகாடையும் நம்ம பிரிச்சுட்டோம். எதுக்காக பிரிச்சோன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து நிறைய வந்து பள்ளமேடு நிறைய டெண்டாக இருந்துச்சுங்க. அதை எல்லாத்தையும் கழட்டி தான் எடுத்தோம். அப்போ நம்ம கழட்டி பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா உள்ளே 2-3 பீஸ் எல்லாமே ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம கட் பண்ணி போட்டுட்டோம். கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு தான் நம்ம வந்து இதை வீடியோவை கூட அவங்க பார்ப்பாங்க. அதனால தான் நம்ம இந்த வீடியோவை கூட போடுறோம். அவங்க வராதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அவங்கக்கிட்ட சொல்லாமல் இந்த பீஸ் எல்லாமே நம்ம மாற்றிட்டோம். என்னென்ன போயிருந்துச்சோ அதை மாற்றினப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், உடனே பெயிண்ட்டும் அடிச்சிடலாம். அவங்க வந்து டச்சப் தான் பண்ண போகிறேன், நான் ஃபுல் பெயிண்ட் அடிக்கலைன்னாங்க. அப்போ டச்சப் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இந்த இடம்னா பெயிண்ட் போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம பெயிண்ட் அடிச்சிட்டோம்னா இது வந்து லைஃபு நல்லா கிடைக்கும். அப்போ நம்ம பீஸ் போட்டதும் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி துருவாக இருக்கிறதுக்கும் ஒரு நல்ல லைஃபாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பக்காவாக பெயிண்டிங்னு அடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், அடுத்தது வந்து நம்ம ஃபுல் பெயிண்ட் அடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் மறுபடியும் கழட்டின மாதிரியே எல்லாமே போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மகிட்ட வேலை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட நம்பர் தரோம், நீங்கள் கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. வண்டியை பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லைங்க. நீங்கள் வந்து நம்மகிட்ட நிறைய கஸ்டமர் என்ன பண்ணுறாங்க, ஒன்று கால் பண்ணுங்கள், வீடியோ கால் பண்ணுங்கள், என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதை மாதிரி நம்ம கால் பண்ணி காமிச்சிட்ருக்கோம். உங்கள் வண்டியை பொறுத்தளவுக்கு என்ன வேலை நாங்கள் பார்க்குறோமோ அதை அப்டேட் வீடியோவும் பண்ணிகிட்ருப்போம். நம்மளோட வேலை வந்து வீடியோவில் காமிக்கிற வேலை தாங்க. நீங்கள் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, நீங்கள் வண்டியை என்கிட்ட இருந்து எடுக்கும் போது நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு எடுக்கலாம். நீங்கள் ஓகே அப்படின்னு சொன்னால் தான் நான் வண்டியை டெலிவரி கொடுப்பேன். இல்லைனா நீங்கள் என்ன மறுபடியும் வந்து குறைகள் சொன்னாலும் அதை செஞ்சு கொடுப்பேன். நீங்கள் சொல்கிற அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன். அந்த அளவு என்னோடய வேலையை சூப்பராக செய்வேன். இந்த மாதிரி வேலை செய்யனாலும் என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் ஷேரிங் பண்ணுங்கள். நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அது நல்லா தெரியும். சப்போர்ட் பண்ணுற உள்ளங்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.